இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுஸ்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அபிஷலி சத்ரி வஸிர். இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த தலைப்பை வந்து தொடர் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் கடைசியாக தஜ்ஜாலை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். அப்போ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, தஜ்ஜாலுடைய சோதனைகள் வந்து எல்லா காலத்துலேயும் இருக்குது. எல்லாம் வந்து ஏதோ ஒரு சின்ன கூட்டத்துக்கு மட்டும் கடுமையாக சோதிச்சுட்டு பெரிய கூட்டத்தை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுற மாட்டான். எல்லாரும் அல்லாவுடைய படைப்பு தான், அல்லாவுடைய மனிதர்கள் தான். அப்போ அதனால் எல்லாருக்குமே அந்த சோதனை சமமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னோம். இப்போ அந்த ஹதீஸும் வந்து ஆதாரம் நம்ம காமிச்சோம். அப்போ இந்த தஜ்ஜாலுடைய ஃபித்ரா நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து அதனுடைய பின்னணி ப்ளஸ்ஸு குரானுடைய அந்த மெயின் தீம் இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் தஜ்ஜாலை மட்டும் தனித்து வந்து பேச முடியாது. வெறும் தஜ்ஜாலை மட்டும் தனித்து பேசுகிறது தான். இப்போ அது பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ஆல்ரெடி நிறைய பேர் அந்த தமிமுத்தாரியோடைய ஹதீஸை சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு என்னென்ன பண்ணுவாங்கிறது டைரெக்டாக அங்கே சொல்லுவாங்க. அப்போ அவன் வந்து என்னென்ன பண்ணுவான் அதோடு முடிச்சுக்கிட்டு நம்ம வந்து அவன் வரும்போது ஜாக்கிரதையாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது மாதிரி முடிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து இது வந்து மிகப்பெரிய சோதனை அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து மிகப்பெரிய சோதனைங்கிறாங்க. அப்போ அந்த மிகப்பெரிய சோதனை வந்து இப்போ நமக்கு வந்திருக்கா? முஸ்லீம்கள்ட்ட கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லையே, இப்போ நம்ம தஜ்ஜாலுடைய சோதனையிலே இல்லையம்போம். முதல் பிரச்சனையே என்ன அப்படின்னா, தஜ்ஜாலுடைய சோதனையில் நாம் இல்லைன்னு நம்புறது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் தஜ்ஜாலுடைய சோதனைக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டே அதில் என்ன அவங்களுக்கு தஜ்ஜல்னா என்ன அப்படின்னா ஏமாற்றப்படுறது.
தஜ்ஜல் வந்து உங்களுக்கு புரியவே புரியாது. நீங்கள் ஏமாந்து அவன் சோதனையில் இருப்பீங்க, நீங்கள் சோதனையில் இல்லைன்னு நினச்சிக்குவீங்க. தஜ்ஜால் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அது. அப்போ அது எதுக்காக வந்து தஜ்ஜால் வரணும் அப்படிங்கிற அந்த கேள்விக்காக நம்ம என்ன சொன்னோம், ஆதம் நபியுடைய அந்த வரலாறுலேருந்து. ஏன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஏன்னா எல்லாம் அந்த உலகத்தில் மனிதர்களை எதற்காக அனுப்பினானோ அதோடைய நோக்கத்தை கெடுக்க வந்தவன் தான் தஜ்ஜால். ஸோ நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம அதை சொன்னோம். அப்போ இந்த பூமியுடைய நிர்வாகம் வந்து அல்லாவுடைய சொல்படி மனிதன் வந்து நடத்தணும். இதுதான் வந்து சோதனை, அல்லாஹ் இந்த மனிதர்கள் கொடுத்த சோதனை. இப்போ இதில் பிரச்சனைகள் வரும். இப்போ இந்த நிர்வாகத்தில் போட்டா போட்டி வரும், இதுக்கு ரைவல்ரி நிறைய இருக்கும், இதுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அப்போ அந்த காம்படிஷனில் நாம் ஜெயிக்கணும். இதுதான் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த சோதனை. இப்போ நீங்கள் நம்ம அந்த ரேஸ்லேயே இல்லைன்னு வச்சிங்க, அதனால் நமக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே கிடையாது. இந்த அல்லாமா இக்பால் ஒரு கவிதையில் சொல்லுவார், ஹம் தோ ருக்ஸத் ஹுவே அவரோனே சமாளி துனியா ஃபிர் நா கஹனா தௌஹீத் சே காலி துனியா. அதாவது நாங்கள் கிளம்பிட்டோம், மற்றவங்க கையில் உலகத்தை ஒப்படைச்சிட்டு தௌஹீத் இல்லைன்னுலாம் அப்புறம் எங்களை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு கற்பனை உலகத்தில் ஹம்னே அப்னே லியே ரக்லி ஹயாலி துனியா, அதான் சொல்கிறேன், நமக்காக நாம் வச்சுக்கிட்டோம் ஒரு கற்பனை உலகத்தை. எது வந்து சொர்க்கத்துக்கு இப்போ கற்பனை உலகத்தை ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ பிறை பார்த்த உடனே ஒரு கற்பனை உலகத்தில் ஸ்டார்ட் ஆயிரும். லைலத்துல் கதரில் பார்த்திங்கன்னா அது வந்து 10க்கு தொழுவுறதா, 12க்கு தொழுவுறதா, நடுராத்திரியில் தொழுவுறதா, எப்படி தொழுவுறதா, அது ஒற்றை இரவா ரெட்டை இரவா, அது அப்புறம் டிபேட்டு. அது வெறும் 27 மட்டும் தொழுதா உங்களுக்கு கிடச்சிருமா, நாங்கள் வந்து 10 நாளும் தொழுவோம் அப்படிங்கிறாங்க. 100 நாள் தொழுதாலும் சரி, 1000 நாள் தொழுதாலும் சரி, இந்த இபாதத்தெல்லாம் பார்த்து அல்லாஹ் மயங்கிற மாட்டான். அப்போ இது பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய பொறுப்புகள், கடமைகள், குரான் சொல்லக்கூடிய எல்லாத்தையுமே நிறைவேற்றும் போது அல்லது அதற்கான முயற்சியில் இருக்கும்போது, நிறைவேற்ற வேண்டிய அவசியம் கூட கிடையாது, அதற்கான முயற்சியில் இருக்கும்போது அல்லாஹ் வந்து நமக்கு நம்மளை வந்து என்ன பண்ணுவான், மன்னிப்பான். அப்படிங்கிறது தான் நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம். அப்போ இக்காமத்தை தீன் என்ன, குரான் என்ன நமக்கு பொறுப்பு சாட்டி இருக்குங்கிறது புரியல அப்படின்னா தஜ்ஜால் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்டே கிடையாது, போயிருக்கு. தஜ்ஜாலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா அவன் இங்கே தான் வரப்போகிறான். அவன் வரப்போகிற கிரவுண்டு வந்து இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டதோ அந்த இடத்துல தான் வருவான். ஸோ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அந்த நிர்வாகம் வந்து அல்லாஹ் தூக்கி கொடுத்தான், அந்த எல்லா படைப்புகள் இருக்கும்போது, மலைகள் இருக்குது, வானங்கள் இருக்குது, எல்லார்ட்டையுமே கேட்கும்போது ஏன் அந்த பொறுப்பு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரப்பட்டது அப்படின்னா இல்முல் அஸ்மா, அப்புறம் அல்லாஹ்வுடைய ரூஹ், அந்த கெப்பாசிட்டி, அந்த நிர்வாக திறன் நமக்கு எப்படி வந்துச்சு, ஆளுமை எப்படி வந்துச்சு, நம்ம எப்படி புதுசாக படைக்கிறோம், புது டிசைன், நம்ம எப்படி புது வீடு புதுசாக யோசிக்கிறோம், இதெல்லாம் வந்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த ரூஹுடைய தன்மைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அது கிடச்சிருக்கு. அதனால் ரூஹை பற்றி ரொம்பவும் டிபேட் பண்ணக்கூடாது, அது நமக்கு புரியவும் புரியாது. இது ஒரு மேட்ரு. அப்புறம் தஜ்ஜாலை வந்து யார் அப்படிங்கும்போது அவன் கண்டிப்பாக ஆதமுடைய வம்சம் கிடையாது, ஜின்களுடைய வம்சமும் கிடையாது. ஜின்கள் அப்படின்னு சொல்லி கூட அவனை பற்றி வந்து எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை. அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவன் வந்து ஒரு ஜசது, அது ஒரு தனி படைப்பு. தஜ்ஜாலுக்குங்கிறது தஜ்ஜால் மலடன்னு ரசூலா சொல்கிறாங்க. அப்போ தஜ்ஜாலுக்கு வந்து கல்யாணம் ஆகாது, அவன் குழந்தை பெற முடியாது, அவன் மலடனாக தான் இருப்பான். ஸோ அவன் தனி படைப்பு. ஈசா நபி வர்ற வரைக்கும் அவன் இருப்பான். ஈசா நபியை பார்த்த உடனே அப்படியே உருகி போயிடுவான். நம்ம புரியறதுக்காக ஒரு விளக்கமாக சொன்னோம், அவன் வந்து ஒரு ஏஐ ரோபோட் மாதிரின்ட்டு. அப்போ அதில் நிறைய கேள்விகள் வந்து பயங்கரமான கேள்விகள்லாம் எழுப்புனாங்க. அப்புறம் ஈசா நபி கடைசியாக குத்துவாங்கள்ல, அப்போ ரத்தம் இருக்கும்ல, அது காமிப்பாங்க. ஏஐ ரோபோட்டு அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னது. இப்போ நம்ம செஞ்ச ஏஐ ரோபோட்டுன்னு நம்ம சொன்னோமா, அல்லாவுடைய ஏஐ ரோபோட்டு எப்படி இருக்கும், ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி தான் இருக்கும். அது வந்து மனுஷன் மாதிரியே இருக்கும். நீங்கள் தஜ்ஜாலை போய் தொட்டு பாருங்கள், தஜ்ஜாலை போய் தடவி பாருங்கள், வரும்போது வேணால் அவனை வச்சு ரிசர்ச் எல்லாம் வேணால் பண்ணலாம். பர்மிஷன் தரானா என்னன்னு தெரியல, மேபி உங்களுக்கு தரல, ஏன்னா அந்த படையில் தானே இருக்க போகிறீங்க. அப்போ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவன் தனி படைப்பு. அப்போ தஜ்ஜாலுக்கு பல வெர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். ஜின்கள் வெர்ஷன் இருக்குது, யூதர்கள் வெர்ஷன் இருக்குது, கிறிஸ்தவர்கள் வெர்ஷன் இருக்குது, முஸ்லீம்களுடைய வெர்ஷன் இருக்குது. அப்போது நம்ம வெர்ஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய வெர்ஷனை புரிஞ்சுக்கிட்டு நாம் வந்து அந்த எக்ஸாமில் பாஸ்ன்னு நினச்சிட்டோம்னா நாம் அவுட் ஆயிடுவோம். அந்த கொஸ்டின் பேப்பர் நமக்கு வரவே வராதுங்கிறத புரிஞ்சுக்கணும். இதனுடைய குரானிக் வெர்ஷன் வந்து நம்ம ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டோம், போன தடவைக்கு நிறைய குரான் வசனங்கள் பார்த்தோம். சுலைமான் நபிக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல்லாம் கொடுத்தான், எப்படிப்பட்ட நியாமத்துகள்லாம் கொடுத்தான், எல்லாமே அவங்களுக்கு டெக்னாலஜி அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோம். அப்போ அதோடைய குரானிக் வெர்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ தஜ்ஜாலை பற்றிய தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி குரானை
குரான்லேருந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறது சூரா கஹஃபுடைய தப்சீர் தனியாக அதில் போட்டிருக்கோம். அதில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம வந்து அதில் பேசியிருக்கோம். தஜ்ஜாலிருந்து குரான் வந்து என்ன சொல்லுது தஜ்ஜாலை பற்றி அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹதீஸுடைய வருஷன், வெறும் ஹதீஸ்கள் தான் அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஹதீஸில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி எப்படிலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு, அப்புறம் போன கிளாஸில் சில விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளக்க வேண்டியது இருந்தது. அதற்கான நேரம் அமையல, அது இல்லாமல் எனக்கு உடம்பு ஒரு மாதிரியாக இருந்தது, அதனால் அது சரியாக நான் பேசலை. ஸோ இது கொஞ்சம் அங்கே விட்ட விஷயத்தை மறுபடியும் கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹதீஸ் போயிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜசத் தஜ்ஜால், அதாவது சுலைமான் நபியுடைய இந்த அரியாசனத்தில் வந்து போடப்பட்ட ஜசத். பிறகு நாம் சுலைமானை சோதனைக்குள்ளாக்கினோம், அவருடைய அரியணையில் ஒரு சடலத்தை கொண்டு வந்து போட்டோம், பிறகு அவர் தம்முடைய இறைவன் பக்கம் திரும்பினார். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சோதனை வந்து சுலைமான் நபிக்கு கொடுத்துருக்கான். அப்போ அது என்ன சோதனை குரானில் எங்கேயுமே சொல்லப்படலை. குரான் வந்து எங்கெல்லாம் பிளாங்க் விடுதோ அந்த இடத்துல ஒன்று எதனால் பிளாங்க் விடும்னா ஆல்ரெடி பைபிளில் அது சொல்லப்பட்டிருக்கும். பைபிளில் அந்த இடத்துல ஏதாவது இருக்கும், சுலைமான் நபிக்கு வந்து அல்லாஹ் எந்த சோதனை வச்சான் அப்படிங்கிறது. அப்போ அது பிளாங்காக விடப்படுது அப்படின்னா அதில் ஒரு ரீசன் இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இப்போ என்ன சோதனைங்கிறது இன்ஷால்லா சொல்கிறேன். என்னுடைய இறைவா, அதுக்கப்புறம் அவர் துவா செய்கிறார். அந்த சோதனை ஒன்று அல்லாஹ் வச்சான். அந்த சோதனை என்ன மாதிரியான சோதனைனா, சடலத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அல்லாஹ்வை நோக்கி திரும்புகிறாங்க. என்னுடைய இறைவா, என்னை நீ மன்னிப்பாயாக, நான் செஞ்ச அந்த குற்றத்தை நீ மன்னிச்சிரு அப்படிங்கிற. அப்போ ஒரு மிஸ்டேக் வயலேட் நடந்திருக்கு. எனக்கு பின் எவருக்கும் கிடைக்க முடியாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு நீ வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே இன்மையாளன் கொடையாளன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இப்போ புதுசாக ஆட்சி கேட்குறது அந்த மாதிரியும் விளங்கலாம். அதே இந்த வசனங்களை எப்படியும் விளங்கலாம், எனக்கு அப்புறம் இந்த ஆட்சி தொடரக்கூடாது அப்படிங்கிற அந்த மீனிங்லையும் விளங்கலாம். ஆனால் உண்மையிலே வரலாறு எடுத்து பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த துவா தான் ரசூல் அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டது. சுலைமான் நபியோடைய ஆட்சி சுலைமான் நபியோட டெமாலிஷ் ஆயிடுச்சு. சரி, அது என்ன சோதனை அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ தாவூது நபிக்கு சுலைமான் நபி வாரிசானார். இப்போ இந்த 38வது அத்தியாயத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக முன்னாடி போனீங்கன்னா அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், தாவூதுக்கு சுலைமானை நாம் வாரிசாக ஆக்கினோம், நபித்துவத்தையும் கொடுத்தோம். அப்போ பையனுக்கு வந்து என்ன கொடுத்தோம், வாரிசாக்கணும், நபித்துவத்தையும் கொடுத்தோம், அரசாட்சியும் கொடுத்தோம். இப்போ நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்ன, கலீஃபாவுடைய தேர்வு எப்படி இருக்கணும், முஸ்லிம்கள் மஷூரா அடிப்படையில் இருக்கணும். இது வந்து நமக்கு சொல்லக்கூடிய பேசிக் பிரின்சிபல். இது குரானில் வந்து அஷூரா அப்படின்னு இருக்கு, உங்களுடைய காரியங்களை ஆலோசித்து முடிவு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த அடிப்படையில் தான் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, ஹசன் ரலியல்லாஹு எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. ஒரு வகையில் முஆவியா ரலியல்லாஹு அவர்களும் இந்த வகையில் தான் தேர்வு செய்யப்பட்டாங்க. அதில் வந்து இது ஒரு நமக்கு வந்து இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் பனி இஸ்ராயல்களுக்கு ஆட்சியாளர் யார் தேர்வு பண்ணுவா, அந்த அத்தாரிட்டி அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுக்கவே இல்லை, அல்லாஹ் தான் தேர்வு பண்ணுவோம். அதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ஹதீஸ்கள்லையும் நமக்கு சொல்லுவாங்க. பனி இஸ்ராயல்களுடைய சியாசத், அவர்களுடைய அரசியல் விவகாரங்கள் நபிமார்களே கவனித்து வந்தார்கள். தசூசு அப்படின்ட்டு வருது, எனக்கே தெரியல, ஆனால் அவங்க சொல்கிறாங்க, சலஃபு உலமாக்கள் சொல்லி தான் எனக்கே தெரியுது. ஓ ரைட், அந்த ஹதீஸுக்கு வந்து இதுதான் மீனிங்கா அப்படின்ட்டு. அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பனி இஸ்ராயல்களை வந்து நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்தார்கள் அப்படிங்கிற மாதிரி, தலைமை தாங்கினார்கள்னு இருக்கும். ஆனால் அங்கே தலைமைங்கிறது இல்லை, அந்த இடத்துல என்ன இருக்குது, சியாசத்துங்கிற அந்த வார்த்தை தான் இருக்குது. ஸோ அந்த நபிமார்கள் மூசா நபியிலிருந்து ஈசா நபி வரைக்கும் என்னாச்சு, செயின் கட்டே ஆகலை. நடுவில் வந்து ஒரு நாள் கூட நபி இல்லாத ஒரு நாள் அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ மன்னர் யார், அடுத்த கலீஃபா யாருங்கிறதும் யார் தேர்வு பண்ணுவான், அல்லாஹ் தான் தேர்வு பண்ணுவான், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் தேர்வு பண்ணுவான். இப்போ இந்த இடத்துல பஹ்ரால கூட வரும் பாருங்க, இந்த தாலூத்தை தேர்வு செய்யும் போது ஒரு நபிகிட்ட தான் போய் கேட்பாங்க. நாங்களே ஒரு மன்னரை தேர்வு செஞ்சுட்டோம், ஒரு எலெக்ஷன் வைங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒரு நபிகிட்ட போய் சொல்லுவாங்க. நபி என்ன பண்ணுவார், தாலூத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தாலூத்து வந்து அவர் என்ன பண்ணுவார், தாவூத் அதுக்கப்புறம் வர்ற அல்லாஹ் தேர்வு செஞ்சுட்டான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்க ஆட்சியாளராக வந்துட்டாங்க. இப்போ அடுத்த ஆட்சியாளர் யார், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தன்னுடைய மகனுக்கு வந்துட்டாங்க. அப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓ ஆட்சிங்கிறது எங்கள் குடும்பத்திலே இருக்கட்டும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய அருள் அல்லாஹ் நம்ம கொடுத்துட்டான், இப்போ இந்த நிர்வாகம் வந்து நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு அப்புறம் என் மகன் செய்யட்டும் அப்படின்னு வரும்போது
அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்கள் மகன் வந்து அன்ஃபிட்டு, உங்கள் மகன் வந்து இந்த பொறுப்பை தாங்கிறதுக்கு அன்ஃபிட்டு. ஆனால் நீங்கள் மகன்கிறதுனால நீங்கள் துவா கேட்கீங்க. இந்த பாருங்கள் உங்கள் மகனை நீங்கள் ஆட்சியில் அமர்த்தினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பின்னாடி காட்டுறான். பின்னாடி ஜசத் ஒன்று கிடக்குது. இப்படி படியிலேருந்து அந்த அந்த காட்சி கூட நீங்கள் எடுத்து போடுங்க, அது ஒரு மூவியில் கூட வரும், அழகாக இருக்கும். அப்போ என்ன அப்படின்னா, அப்போ அதன் மூலமாக என்ன உணர்த்திட்டாங்க அப்படின்னா, உங்கள் மகன் கையில் ஆட்சி போச்சுன்னா அடுத்த ஆட்சி தஜ்ஜாலுடைய ஆட்சியாக வந்துடும் அப்படிங்கிறத அல்லாஹ் உணர்த்தின உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லிட்டார், இதோடு அழிச்சிருந்த ஆட்சியை இனி இந்த ஆட்சி உருவாகவே கூடாது. இவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அதில் என்னென்ன இருந்துச்சு நம்ம சொன்னோம், மலைகள் பேசும், பறவைகள், அப்புறம் ஜின்கள் கட்டுப்பட்டு இருந்தது. இப்போ ஜின்களை எப்படி வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அதுவும் வந்து அந்த எந்த ஜின்கள், நல்ல ஜின்கள் கிடையாது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்பட்டது. ஒட்டுமொத்த ஜின்களும் கட்டுப்பட்டுச்சா? அதுவும் கிடையாது. விலங்கிடப்பட்ட ஷைத்தான்கள், கொடிய ஜின்கள் தான் வந்து கட்டுப்பட்டுச்சு. அவங்கள வந்து அல்லாஹ் வந்து இந்த ஜெயிலெல்லாம் பனிஷ்மெண்ட் டியூட்டி போடுவாங்களே, போய் கல்லோட அந்த இடத்துல போய் கிணறு வெட்டு, அந்த பனிஷ்மெண்ட் டியூட்டி வந்து அல்லாஹ் இவங்களுக்கு போட்டிருந்தான் சுலைமான் நபிக்கு, நீங்கள் செய்ய அப்படின்ட்டு. அப்போ அந்த டியூட்டியை தான் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான், அந்த அரியணையில் அவர் மீது சடலத்தை போட்டோம், பிறகு அவர் தம் இறைவன் பக்கம் திரும்பி. அப்போ கரெக்டாக பொருந்துதா? அப்போ போட்டவுடனே அவர் டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அல்லாஹ் நோக்கி திரும்புகிறார். இல்லை, என் பையனுக்காக நான் கேட்டது தப்பு, என்னுடைய இறைவன் நீ என்னை மன்னிச்சிரு, எனக்கு பின் இந்த ஆட்சி இருக்கக்கூடாது, டெமாலிஷ் பண்ணிடு. அதுதான் வரலாற்றுலையும் நடந்தது. அதுக்கப்புறம் யார் ஆட்சியாளராக வர்றாருன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சுலைமான் நபியுடைய மகன் ஆட்சியாளராக ஆக்குறாங்க. ஏன்னா இவனுங்க தான் கேடு கட்டவனுங்க. அதாவது பனி இஸ்ராயல்களுடைய பெரும்பான்மை எப்படி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எது நடக்கக்கூடாதுன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து எது நடந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினாங்களோ அதை வந்து அல்லாஹ் ஆக்கலை. அல்லாஹ் வேற ஒருத்தரை நபி ஆக்கிட்டான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம். ஆனால் அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நபியை நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு நபிக்கு கீழே வாழ்கிறதுங்கிறது ஒரு தப்பான ஆட்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை. இந்த பெருமை அடிக்கிறவன், தனக்கு வந்து கூடுதலாக பங்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறவன், இவங்ககிட்டலாம் என்ன ஆகாது, நபிக்கிட்ட போய் பப்பு வேகாது. அப்போது ஒரு புகழ்ச்சியை விரும்புகிறவன், ஒரு ஜால்ரா கூட்டம் கூட இருந்தது, அதோட இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ரா கூட்டத்துக்கு வாரி வாரி கொடுப்போம். அப்போ இவங்க நல்லா புரிஞ்சு வச்சுருந்தாங்க, வேறு ஆட்கள் ஆட்சி கொண்டாட முடியாது. சுலைமான் நபியோட மகனுங்கும் போது மக்களும் வந்துட்டு கம்முன்னு இருப்பாங்க, அவரு நமக்கு ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார்ந்தோடனே என்ன ஆகுது, 4 நாளில் ஆட்சி உடையுது. வெறும் 4. ஏன்னா நிர்வாகம் அவ்வளோ திறமை இல்லை, நிர்வாக திறமை இல்லை. அப்புறம் ஜின்களுடைய அட்டகாசம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து உடனே அது ஜெருசலம் என்ன ஆகுது, அந்த இஸ்ரேல், இந்த கிரேட் இஸ்ரேல் 2ஆக உடையுது. ஒரு பக்கம் இஸ்ரேல்னு போகுது, இன்னொரு பக்கம் யூதா அப்படின்னு சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் வரலாற்றில் இருக்கக்கூடியது, பைபிள்லையும் வந்து இருக்குது. அப்போ இங்கே விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும், சுலைமான் நபியுடைய ஆட்சி அதோட முடிவுக்கு வந்தது. அப்போ மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பிறகு நாம் சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது, அப்போ அந்த ஜசதை வந்து நம்ம மறுபடியும் இந்த இடத்துல நம்ம என்ன விளக்கம் சொன்னோம் அப்படின்னா, இது வந்து தஜ்ஜாலை தான் குறிக்கும் அப்படின்னோம். சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது அவருடைய கைத்தடியை தின்று கொண்டிருந்த கரையான்களை தவிர வேறு எதுவும் அவருடைய மரணத்தை பற்றி அந்த ஜின்களுக்கு அறிவித்து கொடுக்கவில்லை. இவ்வாறு சுலைமான் கீழே சாய்ந்ததும் ஜின்களுக்கு புலப்பட்டது. மறைவானவற்றை அவர்கள் அறிபவர்களாக இருந்தால் இழிவு தரும் இவ்வேதனையில் அவர்கள் சிக்கி இருந்திருக்க மாட்டார்கள். இப்போ இந்த இடத்துல நான் 3 சுலைமான் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வந்தேன்னா, ஆமாம், சுலைமான் மீது மரணத்தை விதித்த போது சுலைமான் கீழே சாய்ந்தது. அப்போ இங்கே வந்து சுலைமானுங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அங்கே இல்லை. அங்கே அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னா அவர் மீதுங்கிறான். இப்போ அவர் அப்படிங்கிறது சுலைமான் நபியையும் குறிக்கும். ஏன்னா அந்த குரானுடைய மெயின் தீமை எப்படி வரிசையாக பின்னாடி என்ன பேசிட்டு வருதோ மறுபடியும் ஒரு வாயத்து வேறு ஏதாவது பேசிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிச்சுன்னா அந்த ஆயத்தோட கடைசியாக என்ன பேசிட்டு இருந்துச்சோ அந்த டாப்பிக்கோட தான் லிங்க் பண்ணணும். கிடையாது, இது நான் சொல்லலை, இம்ரான் ஹுசேன் சொல்கிறேன். இது வந்து சுலைமான் நபி, ஒரிஜினல் சுலைமான் நபி கிடையாது. தஜ்ஜால் சுலைமான் நபியுடைய உருவத்தில் வந்து ஜின்களை வேலை வாங்குறான். இப்போ ஏன் இந்த விளக்கம் சொல்கிறோம்? இப்போ நமக்கும் ஜின்களுக்கும் ஏதாவது பங்காளி பஞ்சாயத்து இருக்கா? இல்லை. நமக்கும் சுலைமான் நபி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா? இல்லை. எதுக்கு சம்பந்தமே இல்லாமல் அப்படி வளைச்சிட்டு கொண்டாந்து சுலைமான் நபியோட நம்ம டச் பண்ண வேண்டியது இருக்குது? ஏன்னா ஹதீஸ்களில் வருது, தஜ்ஜாலுடன் ஜின்கள் இருப்பாங்க, கட்டுப்படுவாங்கன்னு இருக்கு. அப்போது தஜ்ஜாலுடன் எப்படி கட்டுப்படுவாங்க? புரியுதுங்களா? தஜ்ஜாலோட எப்படி அவங்க கட்டுப்பட்டு நடக்க முடியும்?
சுலைமான் நபிக்கு மட்டும்தான் அல்லாஹ் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கான். அப்போ தஜ்ஜாலுக்கு ஒரு உருவம் கிடையாது, அவனுக்கு பல உருவம் இருக்குது. நாம் அதையும் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் இதில். அப்போ அது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது வந்து சுலைமான் நபியை குறிக்காது. அதுக்கு பல காரணங்கள் சொன்னால் இன்னும் சில காரணங்கள் அடுக்கிறோம், அது ஏன் சுலைமான் நபியை குறிக்காதுன்ட்டு. இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? ஜின்களை பற்றி திடீர்னு எந்த நபியும் மரணிக்கும் போது என்ன, எல்லா நபியும் மரணிக்கும் போது என்ன ஆச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறானா? ஆதம் நபி எப்படி செத்தாருன்னு குரானில் இருக்கா? நூ நபி எப்படி செத்தாரு? மூசா நபி எப்படி செத்தாரு? யூனுஸ் நபி எப்படி மரணம் அடைஞ்சார்? யூசுப் நபி எப்படி மரணம் அடைஞ்சார்? எல்லா பற்றியும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கானா? இப்ராஹிம் நபி எப்படி மரணம் அடைஞ்சாருன்னா குரான் பேசலை. அப்போ குரான் வந்து இதை பேசணும்னு அவசியமும் இல்லை, புரியுதுங்களா? இந்த சம்பவத்தை வந்து குரான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் சொல்கிறான் அல்லாஹ், ஏன் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஜின்களை வந்து வணங்கக்கூடிய பழக்கம் யாருக்கு இருந்தது? மக்காவாசிகளுக்கு இருந்தது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லு, அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து வேணுங்கிற சாதகமான விஷயங்கள் நிறைய பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து சூரா அன்னாமில் 6வது அத்தியாயத்தில் 100வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு இருந்தும் அவர்கள் ஜின்களை அல்லாஹ்வுக்கு இணையானவர்களாக ஆக்குகிறார்கள். அல்லாஹ்வே அந்த ஜின்களையும் படைத்தான். இருந்தும் அறிவில்லாத காரணத்தால் இணை வைப்போர் அவனுக்கு புதல்வர்களையும் புதல்விகளையும் கற்பனை செய்து கொண்டார்கள். அவனோ இவர்கள் இவ்வாறு வர்ணிப்பதிலிருந்து தூயவனாகவும் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ் இது எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த ஜின்களை இவங்க வணங்குறாங்க. இவங்களுக்கு பாருங்க ஒரு மறைவான அறிவு இருக்குதுன்னு நீங்களாம் நம்புறீங்க. சுலைமானுக்கு கட்டுப்பட்டு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, செத்து போனது கூட தெரியாமல் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பைத்தியக்கார பசங்க. இவனுங்கிட்ட போய் நீங்கள் உதவி தேடுறீங்க, இப்படி எல்லாம் சொல்கிறான். இப்போ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது சுலைமான் நபி ஒரிஜினலாக செத்ததுக்கு அப்புறம் தஜ்ஜால் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கிறது கூட அவனுங்களுக்கு தெரியல அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி நாம் என்ன பண்ணுறோம், மேட்ச் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் என்ன? ஹதீஸ்களில் தஜ்ஜாலுக்கு ஜின்கள் வேலை செய்யும்னு இருக்குது. அதற்காகத்தான் நம்ம இதை மேட்ச் பண்ணுறோம். இப்போ எதுக்காக சுலைமான் நபியுடைய மரண சம்பவமாக அது இருக்காது, அது தஜ்ஜாலுடைய சம்பவமாக தான் இருக்கும்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஹதீஸ் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 4437வது ஹதீஸ். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக இருந்தபோது, ஆயிஷா ரலியல்லாஹு கூட நல்ல நிலையில் இருக்கும்போது சொல்ல ஒரு செய்தி வந்து மரணித்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சொர்க்கத்தில் தம் இருப்பிடத்தை பார்த்து பிறகு இன்னும் சில காலம் உயிர் வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கப்படாத வரையில் அல்லது உலக வாழ்வு மறுமை ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படாத வரையில் எந்த இறை தூதரின் உயிரும் கைப்பற்றப்படவில்லை என்று சொல்லி வந்தார்கள். சாவு, திடீர் சாவு வராது. அப்போ கையை குச்சி ஊனிட்டு இருக்கும்போது அப்படி செத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரியுதா இல்லையா சொல்கிறது? கேட்டவங்க என்ன சொல்கிறாங்க, இதிலேருந்து கொண்டாந்து அதை பிடிச்சி. நபிங்கிறவங்க அப்படி சாக மாட்டாங்க. நபிங்கிறவங்க அவங்க வந்து கம்ஃபர்ட்டாக எங்கே அடக்கம் பண்ணணுங்கிறது கொண்டு பிளான் பண்ணிட்டு தான் அவங்க சாவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்களின் தலை என் மடியின் மீது இருக்க அவர்களுக்கு இறப்பு நெருங்கிவிட்ட போது அவர்கள் மூர்ச்சை அடைந்து விட்டார்கள், மயக்கம் போட்டாங்க. மூர்ச்சை தெளிந்த போது அவர்களின் பார்வை வீட்டின் முகட்டை நோக்கி நிலை குத்தி நிறந்தது. அப்படியே மேலே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிறகு அவர்கள், இறைவா, உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்தருள் என்று பிரார்த்தித்தார்கள். உயர்ந்த தோழர்களுடன் என்னை சேர்த்திரு அப்படின்றாங்க. அப்போ பூமியில் இருக்கிற அபூபக்கர் உமரோட உயர்ந்தவங்க யார்? நபிமார்கள். அப்போ அவங்களோட எங்களை வானத்தில் சேர்த்திரல்ல அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான், இனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடன் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன். இதை கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இவர் வந்து மவுத்து கேட்டுட்டாரு, இனி வந்து ரசூல்லா வந்து நாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் ஆரோக்கியத்துடன் இருந்த போதே சொன்ன செய்தி இது என்பதை நான் அவர்களின் மரண வேலையின் போது அறிந்து கொண்டேன். மவுத்தும் போது நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு. எல்லா நபிக்கும் இந்த ஆப்ஷன் தரப்படுது. அப்போது எப்படி திடீர்னு நான் குச்சி ஊன்னிட்டு சாகணும், ஜின்கள் வந்து என்னை பார்த்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருப்பாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நம்புங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இந்த மாதிரி நம்புகிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் நம்புங்க, அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நம்புறதுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன், அதே மாதிரி என்னுடைய நம்பிக்கைக்கு முழு சுதந்திரம் கொடுங்க. அதில் கீழே காஃபிர் ஃபத்வாலாம் கொடுத்துட்டாங்க ஒரு ஆள். என்ன ஆகுமா, சுலைமான் நபி தான் தஜ்ஜாலுன்னு நான் சொல்லிட்டேன். எப்படி சுலைமான் நபியை பார்த்து இவன் தஜ்ஜால், சுலைமான் நபியா தஜ்ஜால்னு சொல்கிறேன். சுலைமான் நபி உருவத்தில் அவன் வர்றான் அப்படின்னு தான் சொல்கிறான். அப்போ தஜ்ஜால் யார் உருவத்தில்? அப்போது மசீத் தஜ்ஜால் ரசூலா ஏன் சொன்னாங்க? ஈசா நபி மாதிரி வருவான்னு தான் சொன்னாங்க. மசீஹ் தஜ்ஜால், அல் மசீன்னு ஏன் சொன்னாங்க? போலி ஈசா நபி தான், ஆன்டி கிறிஸ்டின் தான் அவனும் சொல்கிறான்.
அப்போ ஈசா நபி வரும்போது தஜ்ஜால் வந்து ஈசா நபி தஜ்ஜால்னு நம்ம சொன்னதாயிருமா? அப்போ அந்த நபியுடைய உருவத்தையும் அவன் எடுக்கிறாங்கும் போது இந்த நபியுடைய உருவத்தை அவன் எடுக்க முடியும். இது ஒரு விஷயம். அப்போது இது ஒன்று நான் புகாரில் 4437 இன்னொரு கூடுதல் ஹதீஸும் காட்டுறோம். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், உயிர் பறிக்கும் வானவர் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அனுப்பப்பட்டார். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவரின் கண் பிதுங்கும் அளவுக்கு அடித்து விட்டார்கள். உயிரை கைப்பற்றுறதுக்கு ஒரு மாணவர் திடீர்னு வர்றாரு, வந்தவொடனே பலார்னு அப்புறாரு, கண்ணு பிதுங்கி போயிடுது வானவருக்கு. உடனே அவர் அல்லாஹ்விடம் போய், இறைவா, மரணிக்க விரும்பாத ஒரு அடியானிடம் நீ என்னை அனுப்பிவிட்டாய் என்றார். மௌத்த விரும்பாத ஒருத்தர்கிட்ட என்னை அனுப்பி வச்சிட்டியே. பிறகு அல்லாஹ் அவரின் கண்ணை சரிப்படுத்தி விட்டு நீர் மீண்டும் அவரிடம் சென்று அவரை ஒரு காளை மாட்டின் முதுகில் கையை வைக்க சொல்லி அவரின் கை எத்தனை ரோமங்களை அடக்கி கொள்கிறதோ அத்தனை ஆண்டுகள் அவர் உயிர் வாழலாம் என்பதையும் கூறும் என்று அனுப்பினார். அவ்வாறே அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கூறிய போது மூசா அலைஹிஸ்ஸலாம், இறைவா, அதற்கு பிறகு என்ன என கேட்டேன். கேட்டதும் பிறகு மரணம்தான் அப்படின்னு. அப்புறம் என்ன, அதுக்கப்புறமும் மவுத்து தான் அப்படிங்கும்போது, அப்போ இப்பொழுது அப்படியானால் இப்பொழுதே தயார் என கூறிவிட்டு அல்லாவிடம் பைத்துல் முகத்தஸ் எனும் புனித தலத்திலிருந்து கல்லெறியும் தூரத்தில் உள்ள இடத்தில் தம் உயிரை கைப்பற்றுமாறு வேண்டினார்கள். ஏன்னா அந்த பைத்துல் முகத்தஸ் வந்து போரிடுறதுக்கு இவங்களுக்கு கடைசியாக அல்லாஹ் கொடுத்த டாஸ்க்கு. இவங்க போய் கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்ட்டாங்க. அப்போது 40 வருஷம் ஹராம் ஆயிடுச்சு. இனி வேலை இல்லை மூசா நபி. என்ன வேலை? இப்போ நம்ம கற்பனை பண்ணி வச்சுருக்கிற தீனுக்கு இதுக்கப்புறம் தான் வேலை. அவங்கள தொழுகை கற்றுக் கொடுக்கணும், உட்காந்து திக்ரு கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நிறைய இபாதத்து கற்றுக் கொடுக்கணும், எப்படி மலக்காவே மாறுறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். இவர் என்ன பண்ணுறாரு, 40 வருஷம் இந்த ஊருக்கு போர் இல்லைன்னு, இப்போ 40 வருஷம் எனக்கு என்ன வேலை? வேலையே இல்லை. அப்போ அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்போ வந்துடுறாரு. அப்போ தெரியுதா நபிமார்களுடைய மிஷன் என்னவா இருந்திருக்குன்ட்டு. இப்போ 40 வருஷம் இருந்து இந்த மக்களை தர்பியத்து கொடுத்து, இந்த தஸ்கியா கொடுத்து, அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு கோச்சிங் கொடுத்து, மிக சிறந்த ஆபிதீன்களாக, மிக சிறந்த முத்தகீன்களாக மாற்றி இருக்க வேண்டியது தானே. நான் இடத்த காலி பண்ணுறேன்ட்டாங்க. 40 வருஷம் இவங்களோட அப்பே குரான்லேயும் வரும் அது, இறைவா இவர்களுக்கும் எனக்கும் மத்தியில் தீர்ப்பளிச்சிருண்டு. தீர்ப்பளித்தது தான் என்ன, மலக்கு அனுப்பி வச்சுட்டான். என்ன தீர்ப்பு? இதுதான் வந்துருங்கன்ட்டான். வந்த மலக்கு பார்த்து இவர் என்ன பண்ணுறாரு, அடிச்சிட்டார். இவ்வளோ அதிகாரம் இருக்குது. இது அதிகார துஷ்பிரயோகம் இருந்தால் அல்ல கண்டிச்சிருப்போம். நான் அனுப்பின மலக்க நீ ஏன் இது பண்ண? ஏன்னா அது நபிக்கு சாய்ஸ். விரும்புனா சாகலாம், விரும்புனா சாகக்கூடாது. அது நபிக்கு. ஏன்னா நபிக்கு எந்த திரையுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து என்ன ஈமான் வந்து இனிமேல் தான் சோதனை வரப்போகுதான்னா, நமக்கு திடீர்னு இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை மாதிரியே அவங்க வாழ்வாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே அல்லாவுடைய வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு செய்தியும் வந்து புரிஞ்சுக்கிங்க. இப்போ அதுக்கப்புறம் மூசா நபி என்ன பண்ணுறாங்க, இந்த கல்லெறிகிற தூரத்துலையாவது, அதாவது பைத்துல் முகத்தஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, அது கிட்டையாவது என்ன அடக்கம் செஞ்சிரு, அந்த இடத்துல நீ மரணிக்க செய். எங்கே வச்சு நபிமார்கள் உயிர் கைப்பற்றப்படுவாங்களோ அதே இடத்துல அங்கேயே குழி தோண்டி தான் புதைக்கணும். அப்போது ஈசா நபியை பற்றியும் ஹதீஸ் வருது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, நான் உமர் ஈசா, நான் அபூபக்கர் உமர் ஈசா ஒரே மண்ணறையில் இருப்போம் அப்படிங்க. அப்போ மஸ்ஜிது நபவியில் தான் ஈசா நபியும் புதைக்கப்படுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்து ரசூல்லா அவங்களும் அதை விரும்புவாங்க, மஸ்ஜிது நபவியில் தான் நானும் புதைக்கப்படணும் அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு விஷயம். இது புகாரில் 1339 ஹதீஸு. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி திடீர் மரணம் அடைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத நம்ம இதன் மூலமாக என்ன பண்ணலாம், கிளியராக புரிஞ்சிக்கலாம். ஆப்ஷனில் தான் அல்லாஹ் கொடுத்துருப்பான். ஸோ அந்த ஆயத்து முத்தஷாபிஹாத், அவர்னு தான் மொட்டையாக அல்லாஹ் பேசுகிறான், அவர் மீது அப்படிங்கிறான். அப்போ அந்த அவர் வந்து யார் வேணாலும் குறிக்கும். இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா தஜ்ஜாலை குறிக்குது, சுலைமான் நபி உருவத்தில் இருந்த தஜ்ஜால் அதை குறிக்குது. அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் ஜின்கள் அவருக்கு வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கூடுதல் ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிய வைக்கணும். என்னன்னா ஜின்கள் எப்படி இவனுக்கு வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஏன்னா அல்லாஹ் ரசூல்லா கூட கட்டுப்படுத்த மாட்டேன்ட்டாங்க. அப்போ ஜின்களை இவன் எப்படி கட்டுப்படுத்தினா அப்படிங்கிறது நீங்கள் விளக்கம் சொல்லணும். அப்போ அடுத்த மேட்டருக்கு போயிடுவோம், சரியா? இப்போ இதில் இந்த முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மறுமை நாளுடைய அடையாளங்களில் இந்த 10 அடையாளங்கள் இருக்குது. இது வந்து ஒரே ஹதீஸாக அப்படியே ரசூல்லா சொன்னது. இப்போ இதை வந்து நம்ம பெரிய அடையாளம் சின்ன அடையாளம்னு பிரிக்கிறோம். ஆனால் ஹதீஸில் வந்து அப்படி எதுவும் ரசூல்லா சொன்னது வந்து எதுவுமே சிறிய அடையாளங்கள் பெரிய அடையாளங்கள்ன்ட்டு பிரிக்கவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே ஒரு காமனான அடையாளங்கள் தான், மறுமை நாளுடைய அடையாளங்கள்ன்ட்டு. எல்லாத்த விட பெரிய அடையாளம் எது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லி காமிச்சாங்களோ அதுதான் பெரிய அடையாளம். ஒரு தாய் தனது எஜமானியை பெற்றெடுப்பால், செருப்பு இல்லாதவர்கள் வந்து உயரமான கட்டடங்களை வந்து கட்டி போட்டி போடுவாங்க.
இதுதான் மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா இதுதான் நம்ம மெயினாக சொல்லி காமிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அதை சிறிய அடையாளத்தில் வச்சுட்டோம். ஏன்னா கட்டுறது அவங்கால பில்டிங்கு மேலே மேலே ஏற்றிட்டு இப்போ புர்ஜ் கலீஃபாவுக்கும் இன்னொரு டவருக்கும் தான் இப்போ பிரச்சனை. அப்போ அது ஹைட்டாக போச்சுன்னா அடுத்தது ஒருத்தன் எந்திரிப்பான். அவங்களுக்குள்ளேயே தான் காம்படிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாக் டவர் இருந்துச்சான், அதான் பெருசு, உலகத்தின் முதல் பெரிய கட்டடம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று கட்டினாங்க, அதுக்கப்புறம் இதை கட்டினாங்க, கடைசியாக இவர் கடுப்பாய் புர்ஜ் கலீஃபா கட்டிட்டாரு. இப்போ என்ன ஆகி போச்சு, இந்த கலீஃபா நாங்கள் மட்டும் தக்காளி துக்கான் இப்போ அவர் மேகத்துக்கு மேலே போகிற அளவுக்கு கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாக்கி இருக்கா. இந்த இதில் இருக்குது. அப்போது பெரிய அடையாளம் எதுவும் இல்லை. இந்த 10 அடையாளங்கள் ஏன்னா எல்லாம் முஹத்திஸீன்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய உலமாக்களாக இருக்கட்டும், இந்த 10 அடையாளங்கள் வந்து பெரிய அடையாளங்கள் தான். இது வந்து ஒரு பாப்புலர் அடையாளங்கள்னு இருக்குது. ஆனால் இந்த 10 அடையாளங்களில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா, ஒரு அடையாளம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த அடையாளம் டக்குன்னு நடக்கும் அப்படின்ட்டு. இப்போ இதில் நாம் புரிஞ்சிக்கிற விதத்தில் இப்போ நான் இந்த ஹதீஸ்களை பார்க்கும்போது எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, இந்த எல்லா அடையாளமுமே ஒன்று தான் பேசுது. என்னன்னா வேர்ல்டு பாலிடிக்ஸ். புரியுதுங்களா? ஒற்றை உலக ஆட்சியை தான் இந்த 10 அடையாளங்களுமே பேசுது. நீங்கள் இதில் எல்லாமே எடுத்துப்பாரு. இப்போது அபு சரிஹா ஹுதைஃபா பின் அசீத் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாடி அறை ஒன்றில் இருந்தார்கள். நாங்கள் கீழே இருந்தோம். அப்போது அவர்கள் எங்களை எட்டி பார்த்து என்ன பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். மேலே இருந்து ரசூல்லா கேட்குறாங்க, என்னப்பா பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது எப்போ நடக்குது? தபூக் போரின் போது நடக்குது. தபூக் எப்போ நடக்குது? கிட்டத்தட்ட ரசூல்லாவுடைய வாழ்க்கையுடைய கடைசி போர். இதுதான் ரசூல்லா கடைசியாக போன போருன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆமாம், தபுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல. அதுக்கப்புறம் ஒரு படைப்பிரிவு தான் அனுப்பி வைக்கிறாங்க, இவங்க உசாமா ரலியல்லாஹு அவங்களுடைய தலைமையில். யமன்லாம் கூட பார்த்திங்கன்னா அலி ரலியல்லாஹு காலத்தில் தான் போகிறாங்க. ரசூல்லா வந்து அதுக்கப்புறம் தபுக் போருக்கு அப்புறம் எங்கேயும் வெளியே போகலை. அப்போ 9 வருஷம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 9 நடக்கக்கூடிய போர் இது, தபுக் போர். மக்கா வெற்றிலாம் அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போ தபுக் போரின் போது தான் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, அது வரைக்கும் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி ரசூல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க ஃபோக்கஸ்லாம் என்ன இருந்துச்சு? அல்லாஹுடைய தீனை மேலோங்க வைக்கிறதுல, அதில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க ரசூல்லா, சஹாபாக்களுக்காக பேசாமல் நமக்காக பேச ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் சஹாபாக்களுக்காக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வாழ்ந்த அந்த 1 வருஷம் வாழ்க்கை எதுக்காக வாழ்ந்தாங்கன்னா நமக்காக வாழ்ந்துருக்காங்க. நமக்கு ஏகப்பட்ட உபதேசங்கள் பதிவு மட்டும் பண்ணி வச்சுக்கிங்க, பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, சஹாபாக்கள் இப்படிலாம் யாரும் விளக்கம் தரலையான்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க காலத்தில் இதெல்லாம் நடக்காதுங்கிறது உறுதியாக அவங்க அறிஞ்சு வச்சுருந்தாங்க. அதுக்கும் பின்னாடி ஆதாரங்கள்லாம் நான் காட்டுறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, உலக முடிவு நாளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாதீங்க, உலகம்லாம் அவ்வளோ சீக்கிரம் அழிஞ்சிடாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாவுடைய தீன் வந்துருச்சு, கடைசி ரசூல் வந்துட்டார், நானும் மறுமையும் இப்படி வந்திருக்கிறோன்றாங்க. அப்போ ரசூல்லா இப்போ மக்கா வெற்றி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, மோத்தா போனோம், அங்கே போய் அந்த பாரசீகத்தோடைய ரோமர்களுடைய கண்ட்ரோலில் இருந்த ஊரையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்தாச்சு, இப்போ டக்குன்னு போயிட்டே இருக்குது. இப்படியே போகிற ஸ்பீடை பார்த்தா சீக்கிரம் அழிஞ்சிருமாட்டிருக்கு. சில பேர் என்ன நம்பினாங்க, 100 வருஷத்தில் அழிஞ்சே போயிடும் அப்படின்லாம் நம்பினாங்க. புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்கும், 100 வருடத்துக்கு பிறகு யாரும் பூமியில் உயிரோடு இருக்க மாட்டிங்கன்னா மறுமை நாள் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு. அப்போ ரசூலா சொல்கிறாங்க, மறுமை நாள்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது, 10 அடையாளங்கள் நிகழாத வரை. இப்போ இதில் நம்ம புரிதல் பாருங்கள், நம்ம பயான்கள்லாம் கேட்டிருப்போம். என்ன சொல்லுவாங்க, ஏன்னா நான் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களை தாழ்த்துறதுக்கோ உங்களை வந்து குறை சொல்கிறதுக்கோ கிடையாது, எவ்வளோ வீக்கான புரிதல் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஆளுங்கிட்ட கேளுங்க பாருங்கள், ஒவ்வொரு ஜும்மாவும் மறுமை நாள் நிகழ்வதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும்பா. இந்த பயன் கேட்டுருக்கீங்களா யாராவது? வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழிக்கப்படும், அதனால் ஜும்மா நாள் ஜாக்கிரதை அப்படிம்பாங்க. அன்றைக்கி வந்து உலகம் அழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிம்பாங்க. திடீர்னு அறியும். எப்போ அழியும்? ஒருத்தர் பால் கறந்துட்டு இருப்பார், திடீர்னு அறிஞ்சிரும். ஒருத்தர் வந்து அப்படி விரிச்சிருப்பார், விரிப்பு அப்படியே வியாபாரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அப்படியே அறிஞ்சிரும். இப்படி தான் அவங்க புரியுறாங்க. ரசூல்லா சொன்ன விஷயங்கள் நடக்காமலே உலகம் அழிஞ்சிருமான்னு. அப்போ இவ்வளோதான் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கீழே இருக்குன்னு பாருங்கள். திடீர்னு உலகம் அழியும்னு நம்புறீங்கன்னா அதை விட ஒரு பைத்தியக்காரத்தனம் ஏதாவது இருக்குமா? ஹதீஸ்கள் தெளிவாக இருக்குல்ல, இதுக்கப்புறம் இது நடந்ததுக்கப்புறம் தான் அழியும் அப்படின்ட்டு. இப்போ அந்த ஹதீஸ்கள்லாம் விட்டு அந்த ஒற்றை ஹதீஸை பிடிச்சிக்கிறது. இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல குர்ஆனுடைய மெயின் தீமே நம்ம புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அது நமக்கும் அதுதான் மிஷனு. அதுக்கான பங்களிப்பு தான் நம்மளும் செய்யணும். இதுக்காக தான் முஸ்லீம்கள் ஒன்றுபடணும், இதுக்காக தான் முஸ்லீம்கள் உழைக்கணும், அதுக்காகத்தான் நம்முடைய நேரம், பணம், உடல் உழைப்பு எல்லாமே செலவிடணும்.
இப்போ நம்ம தவறான நோக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். பள்ளிவாசல்கள் இங்கே ஜபர்தஸ்தாக இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாம் சஜ்தா செய்கிறவனு எல்லாம் அடி வாங்க விட்றானே, ஏன் வாங்க விட்றான்னு தெரியலையா? நம்ம சஜ்தா எல்லாம் பிடிக்கலன்னு தானே தெரியுது. சஜ்தா நிலையிலே உதைக்கிறான் போலீஸ். அவனை டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தப்பு திரும்ப திரும்ப பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நம்ம மேலே கோபத்தில் இருக்கிறான். அல்லாவுடைய கோபத்தை வந்து தணிக்கிறதுக்கு உண்டான எந்த வேலையும் செய்யாமல் மேலும் மேலும் கோபப்படுத்திகிட்டே இருக்கோம் அல்லாவுக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை பார்த்து பட்டு தெரிஞ்சுக்கணும். கொஞ்சமாவது நாம் வந்து பாடம் கற்றுக்கணும். இப்போ அல்லாவுடைய கிருபையில் இவர் உமர் ஷரீஃப் அவர் எப்படி பாருங்கள், அந்த சம்பவங்கள்லேருந்து படிப்பினை எடுத்துறாங்க, டக்குன்ட்டு ஸ்டாண்டு மாற்றிட்டார். அது எல்லாம் வந்து அவருக்கு ஒரு பெரிய அருள் செஞ்சால். அது மாதிரி எல்லோரும் முன் வரணும். இங்கே கௌரவம் பார்த்து நம்ம ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. அது வந்து நான் சிரிக்கிறேன், நக்கல் அடிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நான் சிரிக்கிறதும் நக்கல் அடிக்கிறது எல்லாம் கிடையாது. நான் பேசினாலே என்னுடைய இயல்பே அதுதான். நான் பேசும்போது சிரிச்சுட்டு தான் பேசுவேன். இது நான் குழந்தையிலேருந்து அப்படி தான் பேசுவேன். எந்த விஷயம் பேசினாலும் நான் சிரிச்சுட்டு தான் பேசுவேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறவங்க போது அது வந்து ஒரு விரக்தியில் தான் நான் சிரிச்சிட்டு இருக்கிறேன்னு தவிர, டிப்ரெஷன் எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். ஏன் டிப்ரெஷன் வந்து எந்த அளவுக்கு போய் கடைசியாக நான் இப்போ மாத்திரை சாப்பிட்டுட்ருக்கோம். டிப்ரெஷனுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட்டாக மாத்திரை சாப்பிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு இருந்தது தான். அந்த அளவுக்கு நாம் வந்து கவலைப்பட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும் தவிர, எந்த முஸ்லீமையும் வந்து நம்ம இழிவாவோ இலக்காரமாவோ பார்த்து நான் என்ன பண்ணுறதில்ல, சிரிக்கிறது கிடையாது. அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் இந்த முதல்ல அந்த 10 அடையாளங்கள் பார்த்துருவோம். முதல் அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 10 அடையாளங்கள் நிகழாத வரை யுக முடிவு நாள் வராது. நம்பர் 1, கிழக்கில் ஒரு நிலநடுக்கம், மேற்கில் ஒரு நிலநடுக்கம், அரபு தீபகற்பத்தில் ஒரு நிலநடுக்கம், 3 நிலநடுக்கம், 4வது புகை, 5வது தஜ்ஜால், 6வது பூமிக்குள் இருந்து வெளிப்படும் பிராணி. அதிசயம்ங்கிறது இவங்க பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க. யாஜூஜ் மாஜூஜ், சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து இறங்குதல். யமன் நாட்டில் உள்ள அதன் பகுதியிலிருந்து கடைக்கோடியிலிருந்து ஒரு நெருப்பு கிளம்பி மக்களை மஹஷரை நோக்கி புறப்பட செய்யும். இப்போ இந்த 10 அடையாளங்கள் சொன்னேன். இப்போ இந்த 10 அடையாளங்களில் முதல் 3 அடையாளங்கள் இருக்குது பாருங்கள். கிழக்கில் ஒரு பூகம்பம், மேற்கில் ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம். இது என்ன அப்படின்னா, இந்த 3 பூகம்பங்களுக்கு என்ன விளக்கம்னா, பொருளாதார பூகம்பங்கள். அதாவது பூகம்பம்னா என்ன, மனிதனை நிலைகுலைய செஞ்சிடும். அப்போ பொருளாதாரம் முடங்கப்பட்டாலும் மனுஷன் என்ன ஆயிடுவான், நிலை குலைஞ்சு செஞ்சுருவான், எல்லாத்தையும் இழந்துருவான். புரியுதுங்களா? நிலநடுக்கம் வர்றதும் ஒன்று தான், நம்மகிட்ட இருக்கிற பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒன்று தான். இது ஒரு நாள் நடக்கும். இது கிழக்கில் ஒரு பொருளாதார சரிவு மிகப்பெரியது நடக்கும். இது நான் மட்டும் பயன்படுத்துகிறேன்னு நினச்சிக்காதீங்க. தமிழ் பொக்கிஷத்துடைய ஒரு கிளிப் இருக்குது, விக்கி இருக்கிறதுல அவர் சொல்கிறார், அரபு தீபகற்பத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று நடந்துருச்சு. நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம், அவர் சொல்கிறார். நான் சொல்கிறது பொருளாதார பூகம்பம். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம் வந்துச்சுன்னா அது எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ ரசூலா பேசுகிறது இவங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது ஈஸியாக, என்ன எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரிக்டர் ஸ்கேலில் இது வரைக்கும் தொடாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், நம்ம குரான்லேயே நம்ம தவற விட்டுட்டோம்னா, அதான் இவர் சொல்வார் மௌலானா மௌதூதி தஃபீமுல் குரானுடைய முன்னுரையில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிஷன் இருந்தது, அதில் நீங்களும் ஒரு மெம்பர்னு நினச்சிட்டு குரானை படிச்சிங்கன்னா மட்டும்தான் குரான் புரியும். அதை பற்றி உங்களுக்கு நாலேஜே கிடையாது அப்படின்னா, ஒரு நூலுடைய தொடக்கத்தையே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா, அப்புறம் அது வந்து நீங்கள் அந்த கயிறை பிடிச்சி நீங்கள் மேலே சேர முடியாது. அது மேலே போகுதா கீழே போகுதான்னு தெரியாது. அதுக்கப்புறம் குரானில் சுற்றிகிட்டே இருப்பீங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது வந்து இது வந்து ஏதோ ஃபேன் போட்டு அப்படியே சோஃபாவில் அப்படி சாஞ்சிட்டு அப்படி சாயாக உட்காந்து படிக்கிற புக்கு கிடையாது. இது வந்து மிகப்பெரிய ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு ஆள் அப்படின்ற நினைக்கணும். உங்கள் தலைவன் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறான்னு குரானில் வந்து நீங்கள் நினைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற. அப்போது நிலநடுக்கம் அப்படின்னா நம்ம வந்து அப்படியே நம்மளாம் உலகமே முறிச்சுட்டுருவோம். எப்படி வந்துச்சு இவ்வளோ பெரிய புழக்கம் அப்படின்னு நம்ம ஒன்று. அடுத்தது என்ன, அப்புறம் இன்னொரு நிலநடுக்கம் வரும் மேற்கில். அப்புறம் என்ன 2. என்னடா பாய் மட்டும் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான், என்னடா இது அப்படின்னா, ரசூல்லா முதல்ல சொல்லிட்டாங்க 3ன்ட்டு. இப்போ 3, இதுக்கப்புறம் நடக்காது பாரு, ஏன்னா எங்கள் திறமை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. நம்பர் போட்டு கவுண்ட் பண்ணிட்டு நம்ம உட்காந்துட்டு இருப்போம். இது வந்து கிழக்கில் ஒரு பூகம்பம், பொருளாதார பூகம்பம் நடக்கும். மேற்கில் ஒரு பூகம்பம், டாலர் விழுந்துச்சுன்னா அங்கே ஒரு நடக்கும். அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், பெட்ரோல் கழிஞ்சதுன்னா அங்கே நடக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே நில குலைஞ்சு போயிடுவாங்க. அதான் பெட்ரோலியம் இல்லாத பொருளாதாரமாக அங்கே ஒன்றுமே இருக்காது.
மறுபடியும் அரபுகள் தங்களுடைய ஒரிஜினல் டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆடு மேய்க்கிறது என்ன, அவங்களுடைய அந்த செருப்பு இல்லாமல் மறுபடியும் அவங்க பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்ச்சிட்டு சுற்றி இருப்பாங்க. அடுத்தது வந்து புகை மூட்டம், இது துகான். எது இந்த பூகம்பத்துக்கு அடுத்தது என்ன வருது? துகானு. இது வந்து நியூக்ளியர் வார குறிக்கும். இதுவும் இதோட ரிலேட் ஆனது தான். இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார்? தஜ்ஜால். அவனுடைய எக்ஸிட்டும் இதுக்கு அடுத்தது வந்துடும். இந்த மல்ஹமாவுக்கு அப்புறம் என்ன வந்துடும்? தஜ்ஜாலுடைய எக்ஸிட் வந்துடும். அதுக்கப்புறம் பூமியிலிருந்து வெளிப்படும் பிராணி இது என்ன? இஸ்ரேல். இன்னைக்கு வந்து இஸ்ரேலை எல்லாருமே, எல்லா மீடியாலுமே, எல்லா பேப்பர்லையுமே மிருகம்ங்கிறாங்க. இது மிருகத்தனமான தாக்குதல், இது மிருகம், இது மிருகம், மனிதாபிமானமற்ற தாக்குதல், இது மிருகத்தனம். மதத்தின் பேரால் எப்படி உங்களால் செய்ய முடியுது? ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு நீ எதிரி அடிப்பான், குழந்தை எப்படி கொள்ளும்? போன வாரத்தில் என்ன நடந்திருக்குது? ஒரு டெம்போன்னு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு லாரி எகிப்துலேருந்து. அதில் சாப்பாடு வாங்க போனவங்களை 120 பேரை சுட்டுருக்கான். அதில் குழந்தைகள் மெஜாரிட்டி. சுட்டிருக்கான் புல்லட்டில். அப்போ சுடும்போது அவன் மனசு என்னவா இருந்திருக்கு? இவனை ஒரு பொருளாகவே பார்க்கல. ஆர்மி மேன் சொல்கிறான். இந்த அநியாயத்தை பார்க்க முடியாமல் அமெரிக்காவுடைய ஆர்மி மேன் ஒருத்தர் போய் இஸ்ரேலுடைய தூதரகத்துக்கு முன்னாடி தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டாரு. நம்மள நீங்கள் காட்ட போகிறோம் பாருங்க என்னான்ட்டு. இந்த மாதம் இருக்குது, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம். என்ன இதில் வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறாங்க? அமல்களை பற்றி நம்ம இப்படி குறைவாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அமல்களை செய்யுங்க, அது உங்களுடைய பேசிக் ஐடென்டிட்டி கார்டு. அதை தாண்டி தான் நீங்கள் உங்கள் இஸ்லாமே இருக்குன்ற. வெறும் அமல்களை பிடிச்சிட்டு சொர்க்கத்துக்கு நீங்கள் போயிடவே முடியாது. இது இல்லாமல் நிறைய அமல்கள் இருக்குது, அல்லாஹ் விதித்த கடமைகள் இருக்குது, அதை செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். அப்போ இது சூரியன் மேற்கிலிருந்து உதிப்பது, இதுவும் என்ன? மேற்கத்திய கலாச்சாரம். அடுத்தது என்ன? யமன் நாட்டிலிருந்து ஒரு நெருப்பு, அது இப்போ அது கிளம்பிருச்சு, மகஷரை நோக்கி கிளம்புன்னு இருக்கு. இப்போ அதுக்கு வந்து விளக்கங்கள், அந்த கியாமத் நாளின் அடையாளங்கள் அப்படின்லாம் நீங்கள் பயான், தொடர் பயான்லாம் கேட்டிருப்போம். பெரிய பெரிய அலிம்கள்லாம் பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யமன்லேருந்து ஒரு நெருப்பு வரும், வரும்போது அப்படியே மக்கள் ஓடுவாங்க, அப்படியே அடுத்தடுத்து அப்படியே சவுதி அரேபியா வருவாங்க, அங்கேயும் நெருப்பு துரத்தும், அப்படியே ஓடுவாங்க. கடைசியாக ஒரு இடத்துல போய் நின்றுவாங்க. டக்குண்டு எல்லாம் என்ன பண்ணுவோம்? அப்படியே அரிசிலேருந்து வந்துடும். இப்படி நடக்காது மறுமை நாள். அது வேற ஹதீஸ் இருக்குது. யமன்லேருந்து மகஷருங்கிறது என்ன? கயாமத்தில் நிற்கும் போது இருக்கக்கூடிய மகஷருங்கிறது என்ன? இறந்த பிறகு எழுப்பப்பட்டு நிற்கிற ஸ்டேஜ் வந்து மகஷர் எப்படி இந்த பூமியில் வரும்? அது இதுலேருந்தே தெரியலையே, அது வேற என்னமோன்னு பேசுதுன்ட்டு. யமன்லேருந்து நெருப்பு புறப்படுதுன்னா நெருப்பா? காட்டு தீயா? யமனில் காடையில் என்னத்தை தீ பத்துவோன்னா? அங்கே இருக்கிறது என்ன? பாலைவனத்தில் என்ன நெருப்பு வரும்? நெருப்பு இல்லை. இது வந்து மிசைலு. யமன் வந்து போரில் குதிச்சிருச்சு. இது வந்து ஷாமை நோக்கி வந்து ஒரு மிசைல் அடிக்குது, இஸ்ரேலை நோக்கி அடிக்குதுன்னா இதுதான் மறுமை நாளுடைய சொல்லப்போன கடைசி அடையாளம். இது எல்லா ஹதீஸ்கள்லையும் ஒரு இதுதான் கடைசி அடையாளம் அப்படின்ட்டு வரும். அப்போ யமன் வந்து இப்போ ஹூத்திஸுடைய அந்த அட்டாக் வந்து கடைசி அடையாளம். இத்தனை நாள் அவங்க அடி தான் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அடிக்கிறாங்க. இத்தனை நாள் வந்து அவங்க தங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனை அடி ரிசீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அங்கேருந்து வருது அந்த அந்த ஹதீஸ் எல்லாம். இன்னும் நிறைய ஹதீஸ் இருக்குது, ஃபுல்லாக எடுத்து பேசணும்னு சொன்னீங்களா? அதான் சொல்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு டாபிக் மாதிரி போயிட்டே இருக்கும். அந்த ஹதீஸில் என்ன வரும்னா, யமன்லேருந்து ஒரு நெருப்பு போகும், அது வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்துடைய கழுத்தை ஒளிர செய்யும் அப்படின்னு இருக்கும். மிசைல் போச்சுன்னா அப்படி தான் ஒழுக்கும். மிசைல் உழுவுறது பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அந்த நெருப்பு அப்படி கிளம்பி போயிடும். சிரியா வரைக்கும் போகுதுன்னா அப்போ என்னது? மிசைல் தானே. மிசைல் போய் அந்த இடத்துல மிசைல் கிராஸ் ஆகும்போது ஒட்டகம் நின்றுருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அந்த ஒட்டகத்துடைய கழுத்து பளிச்சுன்னு பளிர்னு வெள்ளிச்சமாக எரியும். இதுதான் அந்த அடையாளம். இது நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வர வேண்டியது இருக்கிறது தஜ்ஜாலும் மஹதி அலைஹிஸ்ஸலாமும் தஜ்ஜாலும் ஈசா நபியும். 3 மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்கு. மீதி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வேர்ல்டு பாலிட்டிக்ஸ். ஒரே அதான் ரசூலுடைய மிஷன் சார்ந்தது, உலக அரசியல் சார்ந்தது, உலகமே பார்க்கக்கூடியது. புரியுதுங்களா? யாருக்கு ஈமான் இருக்கோ அவங்க மட்டும்தான் இதை விளங்கி கொள்ள முடியும். இப்போ இதை வந்து தபுக்கின் போது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சப்ஜெக்டை தொடறாங்க, மறுமை நாளுடைய அடையாளங்கள்ன்ட்டு. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி ரசூலா பாருங்கள் சில ஹதீஸ்கள் சொல்கிறேன். ஏன்னா இந்த தஜ்ஜாலை பற்றி ஏன் கிளாரிட்டி இல்லை, தஜ்ஜாலை பற்றி ஏன் ஹதீஸ்கள் கம்மியாக இருக்குது, ஃபுல் டீட்டெயில் நமக்கு ஏன் வரமாட்டேன். இப்போ நாமெல்லாம் விளக்க சொல்கிறோம், நீ எல்லாம் வந்து விளக்குற வரைக்கும் தான் ரசூல் விட்டுருப்பாங்களா? அவங்களே அந்த காலத்தில் விளக்கி இருக்க மாட்டாங்களா? சஹாபாக்களுடைய புரிதலைத்தான் நம்ம முற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துவோம் வேணான்னு சொல்லலை. சஹாபாக்கள்னா முக்காலும் அறிந்தவர்களா?
அவங்க வந்து மறைவான ஞானம் இருக்கா? 2000 மக்கள் எப்படி வருவாங்கிறது அவங்க முன்னாடி அட்வான்ஸாக புரிஞ்சுக்குவாங்களா? மிசைலுன்னா சஹாபாக்கள்னால புரிய முடியுமா? ஒரு ரசூல்லா தெரியும் மிசைலுன்ட்டு. அந்த மிசைல் ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லிட்டா அடுத்தடுத்து என்ன கேள்வி வரும்? அது எப்படி பறக்கும்? இப்போ நாம் அம்பு வச்சுட்டு இருக்கோம், ஒன்று லெஃப்ட்டில் போகுது, ஒன்று ரைட்டில் போகுது. இது மிசைல் அடித்தா ஒரே பாயிண்டில் போகுமா? அப்போனா என்ன அப்படிமா? ரசூல்லா என்ன சொல்லுவாங்க? ஜிபிஎஸ்சில் போகும். அடுத்த கேள்வி வரும், ஜிபிஎஸ்னா என்ன? அது வந்து சேட்டலைட்டில் வரும். அது என்ன சேட்டலைட்னா என்ன? அது ராக்கெட்டில் விடுவாங்க. அது ராக்கெட்டுனா என்ன? அது கிரையோஜெனிக் டெக்னாலஜின்னா என்ன? அப்புறம் அது ஃபியூல் வந்து யுரேனியம்னா என்ன? அப்புறம் மொத்த உலகத்துடைய ப்ரொஃபஸர் எல்லாம் இன்றைக்கி நடத்திட்டு இருக்கிற எல்லா புக்கும் எடுத்துகிட்டு வந்து ரசூலா நடத்தி அந்த சப்ஜெக்ட் முடிக்கும் போது தான் இந்த மறுமை நாளுடைய ஒரு அடையாளத்தை புரிய வைக்க முடியும். அந்தந்த காலத்தில் இருக்கிறவனுக்கு மூமினுக்கு வேர்ல்ட் பாலிடிக்ஸ் என்ன நடக்கும், இந்த உலகத்துடைய எண்டு எதை நோக்கி போகும், உலகம் எதை சுற்றி அரசியல் சுற்றிட்டு இருக்குது, அதெல்லாம் புரியறவனுக்கு இது அப்படியே புரிஞ்சிடும். ஏன் ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னா, சஹாபாக்கள் கேள்வி கேட்டால் கூட என்ன சொல்லுவாங்க? ரசூல்லா விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. இப்போ இந்த சில ஹதீஸ் சொல்கிறேன், அதை வச்சுட்டும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரசூல்லாட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்கறது எவ்வளோ கஷ்டம்ண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் சாய்ந்த போது வெளியே வந்து லுஹர் தொழுதார்கள். மிம்பர் மீது ஏறி உலக முடிவு நாள் பற்றியும் குறிப்பிட்டார்கள். அந்நாளில் பயங்கரமான பல காரியங்கள் நிகழும் என்றும் குறிப்பிட்டார்கள். எதை பற்றி எவரேனும் கேட்க விரும்பினால் அவரிடம் கேட்கலாம். இந்த இடத்தில் நான் இருக்கும் வரை நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என்று குறிப்பிட்டார். மிம்பரில் ஏறி நின்ட்டாங்க, மறுமை நாளை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதை நான் சொல்லாமல் இங்கேருந்து இறங்க மாட்டேங்கிறார். அப்போது ஒருத்தர் எந்திரிச்சிட்டு சொல்கிறாரு, உதாபா என்பவரின் மகன் அப்துல்லா என்பவர் எழுந்து என் தந்தை யார் என்று கேட்டார். எங்கள் அப்பா பேரை சொல்லுங்க அப்படின்னு. மறுமை நாளை பற்றி சப்ஜெக்ட் பாடம் நடத்தி அதுலேருந்து டவுட்டு கேளுங்க, என்ன டவுட் வேணாலும் கேளுங்கன்னா ஒன்றா என்ன எந்திரிச்சு கேட்குறாரு, எங்கள் அப்பா பேர் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போங்கிறார். அப்பா அவர் சொல்கிறார், உங்கள் அப்பா பேர் ஹுதாபாங்கிறார். அப்போ இன்னொரு ஆள் அதே மாதிரி கேட்குறாரு. அவர் நினச்சிட்டு இருக்கிற அப்பா வேற. அவர் சொல்கிறாரு, உன் அடிமைக்கு பிறந்தவங்க நீ அப்படின்றார். ரசூல்லா சொல்லிட்டாங்க. உண்மை அதுதான். புரியுதுங்களா? என்ன ஆகி போச்சு, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது என்னிடம் கேளுங்கள், ரசூல்லா அப்போ கடுப்பாயிருச்சு மூஞ்சி. என்னிடம் கேளுங்கள், இன்னும் என்ன கேட்குறீங்க கேளுங்க, இன்னும் என்ன கேட்குறீங்க கேளுங்கன்னு உமர்லியானு முன்னாடி போய் காலை முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு, நாங்கள் அல்லாஹ்வை இரட்சகனாகவும் இஸ்லாத்தை மார்க்கமாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்றும் நாங்கள் திருப்தியுடன் ஏற்றுள்ளோம் என்று கூறியதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம். நபின்னு இல்லையான்னு செக் பண்ணுறீங்களா? அப்பா பேரை கரெக்டாக சொல்கிறாரா இல்லையான்னு தெரியுது, நான் என் வீட்டு அட்ரஸ் சொல்லு, இதெல்லாம் கேள்வியா இறை தூதர்கிட்ட கேட்க வேண்டியது? அப்போ அந்த 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 கிளாஸே பாருங்க கொலாப்ஸ் ஆயிருச்சா? மறுமை நாளுடைய அந்த செஷனு வேஸ்ட்டாக போயிருச்சா? அப்போ இதுதான் விஷயம். அப்போ அது சொல்கிறார், சற்று முன் இந்த சுவற்றின் நடுவில் சொர்க்கமும் நரகமும் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. நல்லதையும் கெட்டதையும் இது இன்றை நான் கண்டதை போல் இதுக்கு முன்னாடி கண்டதில்லைங்கிறாங்க. இது புகாரியில் 540வது ஹதீஸு. அதே மாதிரி இதே மாதிரி இந்த ஹதீஸை இன்னொரு இடத்துலையும் வரும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூலுல்லாஹ்விடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விளையாட்டாக கேள்வி கேட்பது வழக்கம். இவ்வாறாக ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என் தந்தை யார் என்று கேட்டார். தம் ஒட்டகம் காணாமற் போய்விட்டது, அந்த ஒட்டகம் எங்கே என்று கேட்டார். அப்போதுதான் அல்லாஹ் அவர்களின் விஷயத்தில் இந்த வசனத்தை அருளினான், இறை நம்பிக்கையாளர்களே, சில விஷயங்களை பற்றி கேட்காதீர்கள், அவை உங்களிடம் வெளிப்படுத்தப்பட்டால் அவை உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குர்ஆன் அருளப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் அவற்றை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அப்போது அவை உங்களுக்கு வெளிப்படையாக கூறப்பட்டுவிடும். நீங்கள் வினவியவற்றை அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுவரை நீங்கள் விளையாட்டுத்தனமாக செஞ்சது அல்லாஹ் மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் சகிப்புத்தன்மையுடனாகவும் இருக்கிறான். அப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, இதுக்காக கேள்வி கேட்காதீங்கன்னு அல்லாஹ் வந்து தடை செஞ்சிட்டான். அதனால் தஜ்ஜாலை பற்றியோ அவனுக்கு ஒரு கண்ணு இருந்ததை பற்றியோ அந்த கண்ணு என்ன, அது என்ன, இது அதெல்லாம் கேட்க மாட்டாங்க சஹாபாக்கள். அதோட க்ளோஸ். இந்த ஆயத்தை இறங்கிச்சு இல்லை, அதுக்கப்புறம் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. என்ன சொன்னாங்களோ அவ்வளோதான். அதுக்கு மேலே எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி சஹாபாக்கள் கேட்கவே இல்லை கேள்விகள் அதிகமாக. அதுக்கு காரணமும் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஜ்ஜாலை பற்றி நான் கேட்டு தெரிந்து கொண்டதை விட அதிகமாக வேறு எவரும் கேட்டு தெரிந்து கொண்டதில்லை. யார்? முகீரா இப்னு ஷுபா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நான் தான் தஜ்ஜாலை பற்றி
நிறைய விஷயங்கள் ரசூலாட்ட கேட்டே இருப்பேன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம், அவனை குறித்து உனக்கு என்ன சிரமம், நீங்கள் எதுக்கு தஜ்ஜாலை பற்றி தேவையில்லாமல் கேட்டுட்ருக்கீங்க, அவனால் உமக்கு எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு. அவன் அந்த காலத்துக்கான ஆளே கிடையாது, அவனை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்க, நான் அல்லாவின் தூதரே, அவனை குறித்து அச்சம்தான், அதனால்தான் நான் கேட்குறேன். தஜ்ஜாலுடன் மலையளவு உணவும் நதிகளும் இருக்கும் என்று மக்கள் கூறுகிறார்கள் என்றேன். இது என்ன பிரமாதம், அவன் மூலம் அல்லாஹ் எதையெல்லாம் காட்டவிருக்கின்றானோ அவற்றை விட இவையெல்லாம் அல்லாவுக்கு மிக சாதாரணமானவையே என்று. ரொட்டியும் இது வச்சிருப்பாங்கிறதுக்கே ஆச்சரியப்படுறீங்களா, இன்னும் அவன் என்னென்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 5633வது ஹதீஸ். இது ஒன்று. அப்போ தஜ்ஜாலை பற்றி கேட்க ரசூலா என்ன பண்ணிட்டாங்க, சஹாபாக்களுக்கு தடை விதிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே கேட்காதீங்கன்ட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் முஸ்னத் அஹமதில் 4031, இது இஸ்லாம் 360 நம்பர். இது எனக்கு லைலத்துல் கதிர் மற்றும் வழிகெடுக்கக்கூடிய மசீஹ் தஜ்ஜாலை பற்றிய உறுதியான தகவல்கள் அறிவிக்கப்பட்டது. அப்போ அது வரைக்கும் ரசூல்லாவுக்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு நியூஸ் தஜ்ஜாலை பற்றி சொல்லப்படலை. ரசூல்லாவுக்கே சொல்லப்படலைன்னா நம்ம எப்படி அது அவனுடைய எல்லாத்தையுமே டீட்டெயில் சொல்ல முடியும்? ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நம்ம புரிஞ்சிக்கிறத வச்சு தான் முடியும். அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த வந்து கொண்டிருந்தேன். அப்போது மஸ்ஜிதுடைய வாசலில் 2 நபர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். நான் அவர்களுக்கிடையே சென்று அவர்களை பிரித்து வைத்தேன். அதற்குள் எனக்கு அறிவிக்கப்பட்ட செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் லைலத்துல் கதரை அதன் கடைசி ஒற்றை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். தஜ்ஜால் என்பவன் ஒற்றை கண்ணன் ஆவான். அவனுடைய நெற்றியில் சிறிதளவு மட்டுமே ரோமம் இருக்கும், கழுத்து குண்டாக காணப்படும். இதோ இந்த இப்னு கதன் போன்று அவன் இருப்பான். அவன் பக்கத்தில் ஒரு சஹாபி இருக்கிறார், அவரை காமிச்சு இவரை பார்த்தீங்கன்னா தஜ்ஜாலை பார்க்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். இதை கேட்டவொன்னே இப்னு கதன் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அவனை போன்று நான் இருப்பதால் எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவன் கேட்குறாங்க. தஜ்ஜால் மாதிரி நான் இருக்கேங்கிறீங்க, தஜ்ஜாலும் நானும் அவுட்டா, அவ்வளோதான், நானும் நரகம் அவனும் நரகமா அப்படிங்கிறேன். அப்போ சொல்கிறாங்க, இல்லை, நீயோ முஸ்லீம், அவனோ காஃபிர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்னத் அஹமதில் 4031, இஸ்லாம் 360. அப்போது தஜ்ஜாலை பற்றிய சொல்லப்பட்ட டீட்டெயில்கள் எல்லாம் மறைச்சிருக்கேன். ஏன் தான் சொல்கிறல, ஏன் மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்லலை? இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா, ஒரு பேப்பர் கொடுங்க, நான் எழுதி தரேன், மறுமை நாள் வரை வழி தவிர விடாமல் நீங்கள் இருந்துருவீங்கன்றாங்க. அப்போ அந்த செய்தி மறுபடியும் விட்டுட்டாங்களா? ஏன்? அல்லாஹ் தடுத்துட்டானா சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது தான். அவனுடைய அடியார்களை அவன் சோதிப்பான். நீங்கள் நடுவில் இன்டர்ஃபேர் பண்ணி நீங்கள் க்ளூலாம் கொடுக்க முடியாது. ரசூலா என்ன தான் க்ளூ கொடுக்க முடிஞ்சாலும் அதிகபட்சமாக அவங்க கொடுத்த க்ளூ இதுதான். அவன் ஒத்த கண்ணுங்கிறான். இன்றைக்கி எங்கெல்லாம் ஒத்த கண்ணு இருக்குது நீங்களே பாருங்கள். பிக் பாஸ் சிம்பல்ல இருந்து இந்த பேங்க்குடைய அந்த ஏதோ எம்பிஎஸ் பேங்க் என்னமோ அதில் வந்து இந்த லேப்டாப்பில் நியூஸ் வச்சுட்டு இப்போ இந்த புதிய தலைமுறையில் வரும், அதுக்கு எல்லாமே ஒற்றை கண். மனிதனுக்கு 2 கண்கள் இருக்குல்ல, அவங்க கண்ணு தான் பயன்படுத்தணுன்னு இருந்தால் 2 கண்கள் பயன்படுத்தலாமில்ல, 2 கண்ணு போட்ட மாதிரி சிம்பிள் போடணுமில்ல. எல்லா இடத்துலையும் ஒத்த கண்ணு. மியூசிக் இதுலேருந்து அப்புறம் சிம்பலிசம் இப்படி கை வச்சு, அதுவும் ரசூலா இப்படி தான் கை வச்சு காட்டுறாங்க. அது விவோ ஃபோன் நம்ம ஆடெல்லாம் போய் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஹீரோ இப்படி ஃபோன் இப்படி வச்சுருப்போம், ஒரு கண்ணு தான் தெரியும். ஒற்றை கண் தான் அவனுடைய சிம்பிள், அவ்வளோதான். இது எங்கெல்லாம் இருக்கோ அதை புரிஞ்சுக்கிங்க. தஜ்ஜால் இது வந்து தஜ்ஜாலுடைய ஃபித்னா, இது தஜ்ஜாலுடைய ஃபித்னா, புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோ. தஜ்ஜால் ஒத்தை கண். அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம், தஜ்ஜால் வந்து நேரில் வந்து தான் ஃபித்னா பண்ணுவான். அவன் நேரில் வந்து கண் இப்படி இருக்கும், அவன் வந்துட்டு நான் தான் அல்லாஹ் அப்படிம்பான். நம்ம வந்துட்டு எங்கே மூஞ்சி இப்படி கட்டு, நீ இருக்க வாய்ப்பில்லை, நோ பாசிபிள். முதல்ல அல்ல பூமிக்கு வருவானா, தெருவா அலைஞ்சிட்டு இருப்பானா, என்னை அல்லான்னு ஏற்றுக்கோ, என்னை அல்ல எவ்வளோ அவனுக்கு தஜ்ஜாலை எவ்வளோ பெரிய பைத்தியக்காரனா நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த மொக்க டுபாகு ராசாமியை நம்பி தான் நபிமார்கள்லாம் அப்படியே பயந்து, என்ன ஃபித்னாடா பா முடியல, உலகம் படைக்கப்பட்டது நாள்லேருந்து இப்படியாப்பட்ட ஒரு ஒத்த கண்ணை நாங்கள் பார்த்தது. கற்பனை பண்ணுறீங்க. அதை சொல்கிறேன்ல, நம்பர் கேட்டால் நாம் வந்து கிறுக்குத்தனமாக நம்புகிறோங்கிறேன். இது நீங்கள் நம்புறது தான் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ரோட்டில் தெருவா எல்லாம் தெரிஞ்சு நான் தான் அல்லான்னு சொல்லி வருவானே பூமியில். எல்லா முஸ்லீமும் காமன் சென்ஸ், ரோட்டில் எல்லாம் வரமாட்டான்னு எல்லாருக்கும் தெரியுமில்ல. தெருவா எல்லாம் வருவானா, எல்லாம் வரமாட்டான். அதுவும் எல்லாம் மனிதனா, ஒரு 2 கண், அப்போ ஒரு கண் அவனுக்கு டேமேஜ் இருக்காது, நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சி. நல்ல மனுஷனா, மனித உருவத்தில் வருவானா, சுருட்ட முடி இருக்குமா அல்லாவுக்கு? என்ன காமன் சென்ஸ்னு வேண்டாமா? ஒன்று ரசூலா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க,
சஹாபாக்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, தஜ்ஜாலை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க. என்ன உங்களை நீங்களே அண்டர் எஸ்ட் பண்ணீங்க. அதான் சொன்னல, நீங்கள் அல்லாஹ் மறந்தீங்க, நான் உங்களையே மறக்க வச்சிட்டேன். நீங்கள் நம்மளை விட ஒரு மோசமான கால்நடை இங்கே யாருமே இல்லை. அல்லாஹ் சஜ்தா பண்ண வந்துருக்கு. அதான் பூமி கூட சொல்லும் அல்லாமா இக்பாலுடைய ஒரு கவிதையில், என்னம்மா நெத்தி நான் கொண்டு போனேன் பூமிக்கிட்ட, அது கேட்டுச்சு, ஏடா நீயே ஒரு சிலை வணங்கி இங்கே என்னடா உனக்கு வேலைன்னு கேட்டுச்சு. அதுதான் சொல்லுவேன். அந்த மாதிரி நான் சிலையை நீ வணங்குற ஆள், நீ எதுக்குறா சஜ்தா பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு எழுந்திரிச்சு கிளம்பு. கபூரில் போனால் சொல்லுவான் பூமி நீ மேலே நடக்கும்போது அப்பயே உனக்கு ஸ்கெட்சு போட்டு வச்சுருந்தானே, இன்னைக்கு சிக்கியிருக்க, இப்போ தான் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நசுக்கிறேன் பாரு ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு மறுமையில் அது கபூரில் நசு. அப்போ தஜ்ஜால் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க, நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி ஃபித்னா அது கிடையாது. அவன் ஒத்தை கண்ணன் அப்படின்னு அவ்வளவுதான் ரசூல்லாவுக்கு அனுமதிக்கப்பட்டது சொல்கிறதுக்கு. அதை மீறி ரசூலானால் சொல்ல முடியாது. தஜ்ஜாலை எப்படி டிஸ்கிரைப் பண்ணால் மக்களுக்கு புரியும் தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, குரானை படிச்சிங்க, குரானை பிடிச்சிங்க, குரானை பிடிச்சிங்க, குரான் ஹஜ்ஜத்துல் விதால கம்மிட்டா என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க, என் வாழ்க்கையை பார்த்துக்குங்க, என் வாழ்க்கை அவ்வளோ. மீதியெல்லாம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கெல்லாம் எதுவுமே நான் தெரியாது, இது மேலே நான் சொல்ல முடியாது. அதுக்கு தெரியும் முக்கிய என்னென்ன ஃபத்வாக்கள் வரும், இந்த உலகமே எப்படிலாம் போகும், இதெல்லாம் இருக்கும். இன்னொரு ஹதீஸும் இது காமிச்சிடறோம். ஏன்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாராவது வரம்பு மீற வைக்கும் செல்வத்தையோ, அல்லாவை மறைக்க வைத்துவிடும் வறுமையையோ, இயலாமையில் தள்ளிவிடும் நோய்வாய்ப்படுதலையோ, மூளை மழுங்கி போகும் முதுமையையோ, திடீரென வரும் மரணத்தையோ அல்லது தஜ்ஜாலையோ எதிர்பார்க்கிறீர்களா? இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா அமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ தஜ்ஜால் வெளியே வந்துட்டாதான் அமல் செய்ய முடியாது. அதாவது அவன் ஒரிஜினல் வடிவத்தில் வந்துட்டானா அமல் செய்ய முடியாது. ஏன்னா அந்த டைமில் உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ அவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோ மறைவான ஃபித்னாவாகும். இப்போ தஜ்ஜால் வேற, அவன் ஃபித்னா வேறங்கிறது புரியுதா இல்லையா? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவோ மறைவான ஃபித்னாவாகும். அல்லது மறுமை நாள் ஏற்படுவதையோ எதிர்பார்க்கிறீர்களா? மறுமை நாள் என்பது மிகப்பெரிய வேதனையும் தாங்க முடியாத சிரமமும் கொண்டதாகும். இது மிஷ்காத்தில் 5175வது ஹதீஸ், திருமிதியில் 2360வது ஹதீஸ். சரியா? அப்போ தஜ்ஜால் மறைந்திருந்து ஃபித்னா செய்யக்கூடியவன். தஜ்ஜாலுடைய என்ட்ரிங்கிறது அவனுடைய எண்டு, அது கிளைமேக்ஸ் அது. அப்போ தஜ்ஜாலை பற்றி இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இன்னும் சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள்லாம் அடுத்தடுத்து நம்ம